படம் நல்லா இருக்குங்க, கதை அருமையா இருக்கு. ஆனா கலெக்ஷன் வருமான்னு தெரியலீங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான 2 படங்கள் தான் இதுக்கு முன்னாடி இயக்குனர் ராம் கொடுத்திருக்கிற படங்கள். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரிடா, உங்க ஏரியாக்கு வந்து உங்க கதைய படமா தர, என்ன பண்றீங்க பாப்போம் அப்படின்னு ஒரு ரௌத்திரத்தோட எடுத்த படம் தான் தரமணி. அதுக்கான அடையாளம் தெளிவா டீசர் 2ல தெரியுது. என்னோட குரல் சரியில்லைன்னு ஒரு குரலோட டீசர் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி மொதபாலியே 6 அடிக்கிறாரு. அந்த இடத்துல டீசர்ல வேற என்னென்ன இருக்க போகுதுன்ற ஒரு ஆர்வம் பல மடங்கு அதிகமாகுது. கிராமத்துல ஜட போட்டு பாந்தமா இருந்த ஒரு பொண்ணு பட்டணத்துக்கு வந்த உடனே என்னமா மாறிடுச்சு பாருன்னு சொல்லிட்டு வழக்கமா பெருசுங்க பேசுற மாதிரியான டைலாக் ஒரு சேஞ்சுக்கு அந்த பொண்ணே சொன்னா எப்படி இருக்கும் அதை வந்து விஷுவலா காமிச்சிருக்காரு. முக்கியமா வெள்ளை கலர் அரடவுசர் எல்லாம் போட்டுக்கிட்டு. அதுக்கு அடுத்தபடியா உண்மையான பட்டணத்து சீன், நாய் மாதிரி நாக்க தொங்க போடுறதுதானே ஆம்பளைங்க வழக்கம் அப்படின்னு சொல்லாம சொல்றாரு போல. அப்புறம் அந்த அக்கா பிஸ்கட்னு சொல்றாங்களே, அது கூட டபுள் மீனிங் டைலாகா இருக்கலாம். நான் எவ்வளவு பொண்ணை வேணாலும் பார்ப்பேன் படுப்பேன், அது ஏன் இஷ்டம். ஆனா எனக்கு வரவ பத்னியா இருக்கணும், எனக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற ஹீரோ கல்யாணம் ஆன ஹீரோன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தாலியெல்லாம் கையில தூக்கி வீசுறாரு. அவரு கூட வேலை செய்யற பொண்ணா வர்றாங்க போல ஆண்ட்ரேயா. நடுவிரல் காட்டி மாடர்ன் பெண்ணியத்தை வந்து இன்னும் வளர்க்குறாங்க. ஆனா மெசேஜ் வந்து ஹீரோக்கு இல்லைங்க, டீசர் பாக்குற நமக்குன்னு தான் தோணுது. மொத்தத்துல தரமணி வந்து நம்ம வாழ்க்கைய நாமளே பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு டீசர் 100% கேரண்டி கொடுக்குது. அதனால படத்துக்கு எதிர்பார்ப்பை கூட்டுறது மட்டும் இல்லாம என்ன எதிர்பார்ப்போட நீங்க படத்துக்கு வரணும் அப்படின்றதையும் இந்த டீசர் தெளிவுபடுத்திடுது.